Hello students, welcome to Priya's Mini Max. நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.11 ஓட கொஷின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக நம்ம 3.10 எக்ஸசைஸில் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ அதே மாதிரி கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் வீடியோலே இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை செக் பண்ணாதவங்க ஒரு தடவை அதை செக் பண்ணிக்கோங்க. ஆர் அதர்வைஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஸ்டெப் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சம் மட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக சம் போடலாம். ax² + bx + c = 0. ஸோ கிவன் ஈக்குவேஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்றது நம்ம என்ன பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டெப் நம்பர் 1 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஏ இல்லையா, அதனால் நான் ஷார்ட்டாக ஏன்னு சொல்கிறேன். ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²ல இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைடட் பை ஏன்னு நான் ஷார்ட்டாக மீன் பண்ணுறது என்ன அர்த்தம்னா, இந்த 9ஆல் இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். அடுத்து ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிவிடுவோம். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், இப்போ கான்ஸ்டன்ட்ஸ் லெஃப்ட் சைட் மூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 3 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரைட் அதை நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா a + b² ஆர் a - b² மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் நம்ம 3 ஸ்டெப் இதில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஆல் த கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், LHS கொண்டு வந்துடணும். நம்மளோட RHS எப்படி ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம், a + b² ஆர் a - b². ஓகே, இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. 9x² - 12x + 4 = 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் முழுசாக நான் என்ன பண்ணுறேன், 9ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 9x² / 9 அப்படின்னும் போது 9 கேன்சல் ஆகிடும். -12/9x + 4/9 = 0. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுதான். செகண்ட் ஸ்டெப் கான்ஸ்டன்ட் இங்கே கொண்டு போகணுமா, அப்போ பாருங்கள் x² - 12/9x = -4/9. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது எப்படி இருக்குது, x² - 12/9xன்னு இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும், a - b ஆர் a + b² மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால a - b² மாற்றணும். இது எப்படி மாற்றணும்னு பாருங்கள். x² - a - b² ஃபார்முலா என்ன, a² - 2ab + b². கரெக்டாக, அப்போ இங்கே ஃபார்முலாவில் நம்மளுக்கு 2 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ 2 போட்டுட்டேன். இங்கே a அப்படின்றது x, ஸோ 2x போட்டாச்சு. இதுலேருந்து 2 எடுத்தாச்சு, x எடுத்தாச்சு. இப்போ 12ல் ஒரு 2 போயிடுச்சுன்னா மீதி என்ன தான் இருக்கும், 6 தான் இருக்கும். கரெக்டாக, 2 6 ஆர் 12 வந்துருச்சா. அப்போ டிவைடட் பை 9 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது புரியுதா பாருங்கள், இதை அப்படியே எழுதிட்டேன். -2a, அப்போ bன்றது என்னது, 6/9. ஓகேவா, இப்போ மல்டிப்ளை பண்ணால் தெரியுதா, 2 × 6 12, x இருக்குது 9. ஸோ 2ab + b² வேணும். b² வேணும்னா என்ன அர்த்தம், 6/9 the whole square. இப்போது நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் 6/9 the whole square பண்ணிங்கன்னா என்ன ஆகும், தப்பாயிடும். அதனால் இந்த பக்கமும் 6/9 பண்ணணும். ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கமும் 6/9 பண்ணணும். இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் பண்ணுறதுனால என்ன மீனிங் ஆகுது, ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த +6/9 +6/9 நம்மளுக்கு கேன்சல் ஆனால் அகைன் இந்த ஈக்குவேஷன் இதே தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த வேல்யூவை ஆட் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம், a² - 2ab + b². அப்போ இது என்ன அர்த்தம், இது எதோட ஃபார்முலா நம்ம சொல்லலாம், a - b, அதாவது x - 6/9 the whole square வந்துருச்சா. x - 6/9 the whole square, a - b² ஃபார்முலாவில் வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -4/9 ப்ளஸ் இந்த 6/9 கட் பண்ணலாமா. 6/9 நீங்கள் கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2ஆல் அடிச்சிங்கன்னா 3ஆல் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் அண்ட் அகைன் 2 டைம்ஸ். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4 and 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ -4/9 +4/9 என்ன ஆகுது, கேன்சல் ஆகிடுது. நீங்கள் ஈவன் இங்கேயுமே கூட கட் பண்ணிக்கலாம், பட் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணுறேன்.
ஸோ இப்போ -4/9 + 4/9 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன தான் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 6/9 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 தான் இருக்குது. இப்போ இங்கே எப்படி நீங்கள் மேலேயும் கீழே 3ஆல் அடிச்சிங்களோ அந்த மாதிரி இங்கேயும் கட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 2/3 the whole square equal to 0. இப்போ ரெண்டு பக்கமும் இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும், ஆர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு என்ன எடுத்திங்கன்னா என்னாகும், எக்ஸ் மைனஸ் 2/3, ஆர் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கலன்னா எக்ஸ் மைனஸ் 2/3 எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸ்க்கு வந்து ப்ளஸ் 2/3, அதாவது -2/3 இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 2/3 ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட வேல்யூ என்ன வந்துடுது, நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3, 2/3. ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அகைன் ஐம் ரிப்பீட்டிங், இந்த ஸ்டெப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறோம், இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்ஸ் ஆன் த ரைட்டு, வேரியபிள்ஸ் ஆன் த லெஃப்ட். கான்ஸ்டன்ட்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் a² மைனஸ் 2ab இருக்குது, அதில் 2a பிரித்து b என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். பியை கண்டுபிடிச்சதும் ப்ளஸ் b² ப்ளஸ் b² ரெண்டு பக்கமும் கொண்டு போகிறோம். இந்த ஃபார்முலாவை a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரில் எழுதிட்டு அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதே ஸ்டெப்பில் செகண்ட் சம் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ செகண்ட் சம்மில் பாருங்கள், 5x + 7 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3x + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் மாறுமா. ஸோ இதை இப்போ ஃபஸ்ட்டு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா இங்கே என்ன இல்லை, பவர் எங்கேயுமே 2 இல்லை. நமக்கு எப்போல்லாம் பவர் 2 இருந்தோ அப்போ தான் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இவங்க குவாட்ராட்டிக்னு கொடுத்துருக்காங்க, பட் நம்ம பவர் 2 இல்லைன்றதுனா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் பவர் 2 வர மாதிரி இதை வந்து மாற்றிக்கிறோம். ஸோ 3x + 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க, 5x + 7 இஸ் ஈக்குவல் டு 3x இன்ட்டு எக்ஸ், 3x². நெக்ஸ்ட் 3x இன்ட்டு 1 மைனஸ் 3x, 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு -1 -2. எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சா. இப்போ பாருங்கள் 3x² அப்படியே வச்சுக்கலாமா. ஸோ 3x² அப்படியே வச்சுக்கோங்க. -3x + 2x அப்படின்னா -x, இந்த பக்கம் வந்து -2 இஸ் ஈக்குவல் டு 5x + 7. நான் ஜஸ்ட் அதே தான் உங்களுக்கு, அதாவது இது எதுன்னு ஆர்டர் மாற்றலை, இதையும் இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நான் என்ன பண்ணுறேன், ஆல் த ஈக்குவேஷன் ஷுட் பி ஆன் த ரைட் கொண்டு வரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு 3x² ப்ளஸ் 5x இந்த பக்கம் வந்தால் -5x ஆகுமா. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், சாரி இது வந்து 5 -5x இஸ் ஈக்குவல் டு 7 -2 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், +2 ஆகுமா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 3x² -x -5x -6x இஸ் ஈக்குவல் டு 7 + 2 9 வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுவோமா. 3ஆல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், x² - 6/3 வந்து 2x இஸ் ஈக்குவல் டு 3 வந்துடுச்சா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இது தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா x² - 2x - 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இது கொண்டு போயிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் ஸ்டெப் நம்பர் 2ல் என்ன சொன்னேன், கான்ஸ்டன்ட் ஷுட் பி ஆன் த ரைட் சைடுன்னு சொல்லிட்டு -3 இந்த பக்கம் கொண்டு வருவோம். ஸோ நான் அது சிம்பிளிஃபிகேஷனுக்காக இங்கேயே உங்களுக்கு 3 போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 1 தான் இருந்தது, அந்த 3 அதாவது இந்த 3 எடுத்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் என்ன பண்ணிட்டோம், டிவைட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சுட்டு இங்கே ஈக்குவேஷன் 1 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன, நம்பர்ஸ் ஆன் த லெஃப்ட் அதுவும் பண்ணிட்டோம். இப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும். இப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், a² - 2 இன்ட்டு a இன்ட்டு b எங்கே இருக்குது, b காணமே, வெறும் 2x தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 1 சேர்த்துக்கலாமா. 2x இன்ட்டு 1 வந்து 2x-ஆ, அப்போ b² அப்படின்றது அர்த்தம் 1². ஒரு பக்கம் சேர்த்தா என்ன பக்கமும் இன்னொரு பக்கமும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1². இப்போ 1² ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், x² - 2x மட்டும் இருந்ததை a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரில் பிரிச்சிட்டோமா. அப்போ இந்த ஃபார்முலா என்ன இருக்குது பாருங்கள், x - 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 + 1. அப்போ 3 + 1 எவ்வளோ, 4 வருது. இப்போ பாருங்கள், x - 1 இஸ் ஈக்குவல் டு √4. அதாவது இந்த பக்கம் ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ரூட்டில் போகுமா. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, x - 1 இஸ் ஈக்குவல் டு
ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ, 4 வெளியில் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ வரும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ ஒரு ஈக்குவேஷன், தென் அகைன் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒரு ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், ப்ளஸ் ஒன் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 3. அண்ட் அதே மாதிரியே இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒன் ஆகும். மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, மைனஸ் ஒன். ஸோ தேர்ஃபோர் நமக்கு என்ன இருக்குது, ரெண்டு ஈக்குவேஷன், எக்ஸுக்கு 3 அண்ட் எக்ஸுக்கு மைனஸ் ஒன். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டில் செகண்ட் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.